நம்மள பொறுத்தவரைக்கு நம்ம வீட்ட தவிர மிச்சம் எங்கே போனாலும் குப்பை தொட்டி தாங்க. நம்ம எத சாப்பிட்டாலும் சரி, எத சிந்தினாலும் சரி, அப்படியே விட்டுட்டு தூக்கி போட்டு வருவோம். ஆனா சில பேர் நம்ம போடுற குப்பைய எடுத்து அவிங்க அந்த குப்பை எங்கே போகணுமோ அத அங்க அனுப்புவாங்க. யாருன்னு தானே கேட்குறீங்க? தூய்மை பணியாளருங்க. எப்படி இந்த ஒரு பேரூருங்கிற ஒரு ஊருக்கு நம்ம விசிட் போயிருந்தோம். அங்க இருக்கிற குப்பைகள எப்படி மேனேஜ் பண்றாங்க? அத எப்படி சக்சஸ்ஃபுல்லா பிசினஸா மாத்துறாங்க? அப்படிங்கிற ஒரு நாள் பயணத்த இந்த ஒரு வீடியோல உங்களுக்காக சொல்லிக்கிறேன். வெல்கம் டு சாக் சிட்டி விலாக். நேர்மை நம்ம நிறைய பேர் இளநீ குடிச்சிருப்போம். அந்த இளநீ ஓடுகளில் தேவையில்லாம தூக்கி போடுவாங்க. மிஞ்சி போனால் அதை காய வச்சு எரிப்பாங்க. இதை தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பேரூர் பஞ்சாயத்து என்ன ஒன்று தெரியுமாங்க? அந்த இளநீ ஓடுகளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அரைக்கிறாங்க. அரைச்சி அதை ஒரு நாராக மாற்றுறாங்க. நாராக மாற்றிட்டு காட்டுக்காரங்களுக்கு இந்த வாட்டர் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா அதிகமாக எவாப்ரேஷன் இருக்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்காக தென்னம்பாத்தி ஃபுல்லாக சுற்றியுமே போட்டுவிடுவாங்க. இதை காட்டுக்காரங்களே எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஐடியா தான். எவ்வளோ தடவை நம்ம அந்த இளநீ ஓட்டை பார்த்துட்டு போயிருப்போம். ஆனால் யாருக்குமே அந்த பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியா வந்திருக்காது. ஏன்னா நம்மளுக்குலாம் பிஸ்னஸ்ங்கிறது லேக்ஸ் கணக்கில் பணம் வேணும், லேக்ஸ் கணக்கில் அறிவு வேணும் அப்படிங்கிறது சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவோம். எல்லா சின்ன சின்ன விஷயங்களையுமே இங்கே எப்படி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து உண்மையாகவே வியந்து போனாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு பஞ்சாயத்து இருக்குதா அப்படிங்கிறது நினைக்கிற அளவுக்கு இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சின்ன வேஸ்ட்லேருந்து பெரிய வேஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணாங்க. இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் இங்கே இருக்கிற அட்வான்ஸ் மிஷின். அதாவது காய்கறி வேஸ்ட்டுகளை கம்போஸ்ட்டாக மாற்றுற, ஃபெர்டிலைசராக மாற்றுற ஒரு மிஷினுங்க. அதாவது ஒரு காய்கறின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 100% மாய்ச்சர்ஸில் 70 to 80% மாய்ச்சரை நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே அது கம்போஸ்ட்டாக மாறிடுங்க. அதுலேருந்து வர்ற 80% மாய்ச்சரை ஒரு தனியாக கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதை ஒரு சாணி கரைசலோ இல்லைன்னா மோரோ ஊற்றி 3 நாளைக்கு அந்த தண்ணியை புளிக்க விடுறாங்க. இதை கொண்டு போய் காட்டுக்காரங்க தங்களோட வாழை மரங்களுக்கு யூஸ் பண்ணும்போது பயங்கரமான ரிசல்ட்ஸ் இருக்குதா சொல்கிறாங்க. இங்கே பேரூராட்சியில் இருக்கிறவங்க அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க. அது போக அந்த மல்ச் இருக்குது பார்த்தீங்களா, மிச்சம் 30% ஆர் 20% அந்த சக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு இவங்க கம்போஸ்ட், அதாவது நார்மல் தெர்மோ கம்போஸ்ட் அந்த மாதிரி ஒரு கம்போஸ்ட் இது பண்ணுறாங்க. இதை ஒரு 3 நாள்லேயே கம்போஸ்ட் பண்ணிடுறாங்க. இதை ஏப்பா ஃபெர்டிலைசராக ஒரு கம்போஸ்ட் பயன்படுத்துகிறாங்க, திடக்கழிவாக ஒரு கம்போஸ்ட் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மரங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கம்போஸ்ட்டும் மாறுங்க. இந்த சக்கை அதாவது காஞ்ச இலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்து சக்கை, இதையெல்லாம் கண்டிப்பாக திடக்கழிவாக தான் நம்ம கம்போஸ்ட் செய்யணும். அந்த மாய்ச்சர் கண்டென்ட்டை மட்டும் நம்ம ஃபெர்டிலைசராக பயன்படுத்திக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கிற குப்பையில் பாதி இவங்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இது பண்ணிடுறாங்க. சரிடா, மக்காத குப்பையெல்லாம் இருக்குமல்ல, அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இவங்க சொல்யூஷன் வச்சுக்கிறாங்க. இந்த சப்போஸ் நீங்கள் பிளாஸ்டிக் காகிதம்னு எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் காகிதங்களை நம்ம என்ன பண்ணுவோம், மிஞ்சி போனால் அதே இடத்துல தூக்கி போட்டு வருவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா, அந்த காகிதங்களை, அதாவது இவங்க பேரூரில் போனீங்கன்னா எந்த குப்பை தொட்டிலையுமே பிளாஸ்டிக் காகிதங்க வளைஞ்சு கிடக்காது. ஏன்னா அங்கே குப்பை தொட்டியே இல்லை. ஏன்னா மக்கள்கிட்ட டேரெக்டாக போய் ஒவ்வொரு நாளும் இருக்கிற பிளாஸ்டிக்ஸோ கீழே விழுந்துக்கிற பிளாஸ்டிக்ஸோ எல்லாத்தையும் நீட்டாக கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அதை கொண்டு பவுடர் பண்ணுறாங்க. இதை ஒரு கம்பெனி கிலோ 3 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்களாமா. இதை எடுத்துகிட்டு போய் என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கே பார்த்துக்கிறீங்களா, ஃபோட்டோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கார்போர்ட்ஸ், இதாவது ஃப்ளைவுட்டுக்கு பதிலாக பயன்படுத்துகிற கார்போர்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. இது ஒரு நிரந்தர சொல்யூஷன் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிரந்தர சொல்யூஷன் நம்ம தான் யாராச்சும் கண்டுபிடிக்கணும். ஆனால் இப்போதைக்கு ஒரு வழியாக இந்த பஞ்சாயத்துலேருந்து இந்த பிளாஸ்டிக் வெளியேற்றுறதுக்கான ஐடியா, முழுமையான ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா இது டிரான்ஸ்போர்ட் அதிகமாகிறதுனால அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு கொடுக்க முடியாமல் போகுது. இன்னும் சில விஷயங்கள் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சரிடா எல்லாமே ஓகே, இந்த டைப்பரு, இந்த நாப்திலின், இந்த ஒன்றுமே பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்க்குறீங்கள இந்த எரிக்கிறது, ஃபைனலாக இது எரிக்கிறாங்க. ஏன்டா டே லூஸு, எரிச்சா உனக்கு பொல்யூஷன் ஆகாதா, இதுக்கு பேர் ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டா அப்படின்னு நீங்கள் திட்டுவீங்கன்னு தெரியும். ஆனால் இது எரிக்கிறதும் கூட பொல்யூட் இல்லாமல் தாங்க எரிப்பாங்க. அதே எப்படி பொல்யூட் இல்லாமல் எரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கார்பன் டை ஆக்சைடுன்னு எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு டெஸ்ட்டு தான்.
அந்த பிளாக் கலர்ல இருக்கும் பார்த்தீங்களா? அது ஃபுல்லாமே இந்த டஸ்ட் தான். இப்ப நீங்க இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா புரியும்னு நெனைக்கிறேங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் புகை வரும்போது மேல வந்து தண்ணிய ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் கலர் டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த தண்ணியோட ஒண்ணா எரிச்சுட்டு வந்துரும். மிச்சம் அந்த ஒயிட் கலர் ஸ்மோக் மட்டும் தான் போகும். அது அவ்வளோ பெருசா பொல்யூட் ஏற்படுத்தாது. யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாதுங்க. அந்த தண்ணிய கலெக்ட் பண்ணி, அத வந்து ஃபில்டர் பண்ணி, அதுல வர்ற கரிய வந்து பிளாக் செய்ய பயன்படுத்துறாங்க. பரவாயில்லையே எல்லாமே வந்து நீட்டா ஆயிடுச்சே! இந்த மாரி பஞ்சாயத்து இருந்தா சூப்பரா இருக்குமே! அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது யார் பண்ற தப்புன்னு தெரியுமா? நம்ம பண்ற தப்பு. இதுதாங்க வந்து எப்பவுமே வந்து கேட்பாங்க பார்த்தீங்களா? பிளாஸ்டிக் தனியா பிரிச்சு குடுங்க, காய்கறி வேஸ்ட் தனியா பிரிச்சு குடுங்க. இதெல்லாம் பண்றேன் நான் பண்ணணுமா? அவனுங்களுக்கு என்ன வேல? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து அப்படியே கொட்டிடுவீங்க. அந்த கழிவுக்கு தாங்க இப்ப பார்க்குறீங்க. இது சொன்னா நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட இது வருஷ கணக்குல எரிஞ்சுட்டே இருக்குதுங்க. இதுல புகை வரது உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு தெரியல. பட் இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எரிச்சு இங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே பொல்யூஷன் ஏற்படுத்துதுங்க. இதனால பல பிரச்சனைகள் வருதுங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, தயவு செஞ்சு குப்பைகள பிரிச்சு குடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.